ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மட்டன் தம் பிரியாணி நான் இன்றைக்கி சாதாரணமான பச்சரிசி ரைஸ் வச்சு தான் செஞ்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் தம் பிரியாணி செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஹெவி பாட்டம் பேனை அகலமாக எடுத்துக்கோங்க. அப்போ பிரியாணி செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆர்கேஜி நெய்யும் எடுத்திருக்கேன். நெய்யும் ஆயிலும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 துண்டு அளவுக்கு பட்டை, 14 கிராம்பு, 10 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கிராம்பு அதிகமாகவும் ஏலக்காய் கம்மியாகவும் இருக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் 7 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி தின்னாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்குள்ளாரே நம்ம மற்ற பொருள் சேர்த்துட்டோம் அப்படின்னா பிரியாணியோட டேஸ்ட் மாறி போயிடும். அதனால் வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா மற்ற பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 350 கிராம் அளவுக்கு இருக்கும். அதாவது 150 கிராம் அளவுக்கு இஞ்சியும் 200 கிராம் அளவுக்கு பூண்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை நல்லா போனதுக்கப்புறமா இது கூட நம்ம பச்சை மிளகாவும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 12 பச்சை மிளகாய், 5 தக்காளி, அரைக்கட்டு புதினா, அரைக்கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணியில் வெங்காயம் அதிகமாகவும் தக்காளி கம்மியாகவும் இருக்கணும். அதே மாதிரி பச்சை மிளகாவோட காரமும் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 1 கிலோ பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா 8லேருந்து 10 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காரம் கம்மியாக இருக்கனால 12 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். பச்சை மிளகாய் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த புதினா கொத்தமல்லி இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லியும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 900 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் உங்களுக்கு வேகாது சீக்கிரமாக அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனியாக குக்கரில் வேக வச்சு அதுக்கப்புறமா இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மட்டன் சீக்கிரமாக வெந்துடும் அப்படிங்கிறனால டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன். மட்டன் நல்லா வதங்கணும். அதாவது மட்டன்லேருந்து தண்ணி நல்லா வெளியாகி மட்டனோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லாவே மட்டனை வேக விட்டு எடுத்துக்கலாம். மட்டன் நல்லாவே வதங்கிடுச்சு. மட்டன்லேருந்து தண்ணி நல்லா வெளியாகி தண்ணி நல்லா ட்ரையும் ஆகிடுச்சு. மட்டன் 60% நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் அதிகமாக ஆட் பண்ணிட வேண்டாம். இப்போ இது கூட நம்ம கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள், இந்த 3 தூள் மட்டுமே தான் ஆட் பண்ணணும் பிரியாணிக்கு. வேறு எந்த மசாலாவுமே ஆட் பண்ணிடாதீங்க. அப்போ பிரியாணியோட டேஸ்ட்டே மாறி போயிடும். மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலேருந்து பச்சை வாடை போய் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட நம்ம இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதாவது மெஷரிங் கப்பால் 1.5 கப் அளவுக்கு தயிர் இருக்கும். தயிரை நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக ஆட் பண்ணுறோமோ ரைஸ் நல்லா சாஃப்டாகவும் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தயிர் புளிப்பாக இருந்தது அப்படின்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. தயிர்லேருந்து நல்லா தண்ணி நல்லா வெளியாகி ட்ரை ஆகும். அது வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. தயிர் நல்லா இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம தண்ணி அளந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் ரைஸ்க்கு 2 கப்புன்னு தண்ணி அளந்துருக்கேன். இந்த மசாலாவே நமக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி இருக்கும். மொத்தம் நமக்கு 4 கப் தண்ணி அளக்கணும் இல்லையா? நான் 3 கப் மட்டுமே தண்ணி அளந்து ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா எனக்கு 1 கப் அளவுக்கு இருந்தது. தண்ணி அளந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு கவர் பண்ணிடுங்க. தண்ணி நல்லா பாயில் ஆகணும். இந்த அளவுக்கு பாயில் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும். அதாவது கறி நல்லா வேகணும். கறி வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னொரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கறியுமே நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இது கூட நான் ஊற வச்சுருந்தேன் ரைஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸை நான் 2 கப் அளவுக்கு எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டெய்னரில் நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க.
அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா அரிசிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம அரிசியை வேக விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மட்டன் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மட்டுமே ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ நான் 900 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்திருந்தேன். அதே 900 கிராம் அளவுக்கு தான் நான் ரைஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். மட்டன் வந்து கம்மியாகவும் ரைஸ் அதிகமாகவும் ஆட் பண்ணிடக்கூடாது. அப்போ பிரியாணியோட டேஸ்ட் வந்து மாறி போயிடும். ரெண்டுமே சரிசமமாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட பிரியாணி வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லாவே குக் ஆகிடுச்சு. நல்லா வந்து இதை இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ணிவிட்டு இது கூட ஒரு லெமனை வந்து நான் ஜூஸ் புழிஞ்சு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து பிரியாணியில் வந்து அதிகமாகவும் ஆட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கணும். புளிப்பு வந்து அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா பிரியாணியோட டேஸ்ட் வந்து மாறி போயிடும். அதனால் உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 1 கிலோ ரைஸ் செய்கிறீங்க அப்படின்னா 1லேருந்து 2 லெமன் வரைக்கும் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா புளிப்பு ரொம்பவே ஆகிடும். அதனால் பார்த்து நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி. இப்போ லெமன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நான் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபுட் கலர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாமே ஆப்ஷனல் தான். ஃபுட் கலர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட கடைசியாக நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெய் கடைசியாக ஆட் பண்ணுறனால பிரியாணியோட வாசம் வந்து இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஓரங்களில் 1 டேபிள் ஸ்பூனும் சென்டரில் வந்து 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்து ஹோல் போட்டு விட்டுக்கோங்க. நெய் வந்து உள்ள வரைக்கும் நல்லாவே வந்து உங்களுக்கு இறங்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம தம் போட்டுடலாம். மூடி போட்டு பழைய தோசைக்கல் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா அதுக்கு மேலே இந்த பிரியாணி போட்டு வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வந்து தம் போட்டு எடுத்துக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். அரிசி நல்லா இன்னும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட பிரியாணியுமே எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. பிரியாணியை வந்து நல்லா வந்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஃபுட் கலர் எல்லாமே நல்லா கலந்து வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பிரியாணியை வந்து நல்லாவே கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு பீஸ் மட்டன் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு மட்டன் வெந்திருக்கு அப்படின்னு. நம்ம வந்து குக்கர்லலாம் மட்டனை வேக வைக்கல, இருந்தாலுமே மட்டன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்குன்னு. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பேன்லேயே மட்டனை வதக்கி விட்டு வேக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பிரியாணியும் டேஸ்ட்டாக இருக்கும், கறியும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட மட்டன் தம் பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மட்டன் தம் பிரியாணியோட ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் பச்சடி, பாயில்ட் எக்கோடு நான் இன்றைக்கி சர்வ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தால்ச்சா, அதுக்கப்புறமா பிரியாணி கிரேவியோடையும் இந்த மட்டன் பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரமலானுக்கு இந்த மட்டன் பிரியாணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மட்டன் பிரியாணியோட ரெசிபி எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதே மாதிரி வேறொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.